கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொருளாதார செழிப்பை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் சில பகுதிகளை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த பகுதிகளெலாம் முடிந்து இது 4வது பகுதியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இதன் பெருக்கத்தின் பகுதி. இந்த 4வது பகுதி பெருக்கத்தின் பகுதி. தேவன் நம்மளை எந்த அளவு பெருக்க விரும்புகிறார், அதனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து அதன் மூலமாக நம்மை பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இதில் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலமாக இந்த வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். அதாவது விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலமாக பெருக்கம் எப்படி உருவாக போகிறது என்று இந்த தொடரில் நாம் பார்க்க போகிறோம். இது 4வது பகுதியில் பெருக்கம் என்கிறது. இந்த தேவன் பாருங்க, ஜீவனுள்ள எல்லா விதமான எல்லா உயிரினங்களும் பெருக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கு. அப்படிதானே? எல்லாமே பெருகணும். இந்த பூமியில் பல்கி பெருக வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமும். இதுதான் தேவனுடைய அவருடைய விருப்பம் இருந்தது. பாருங்கள், சிருஷ்டிப்பிலே சிறந்த சிருஷ்டிப்பு மனிதன் தான். மனிதனுக்காகத்தான் இங்கே இந்த பூமியை உண்டு பண்ணார். எல்லாம் மரம் செடி கொடிகள். மனிதன் இல்லைன்னா அந்த பூமியினுடைய ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவனுக்குள்ளே தான் அந்த பெருக்கத்தை அதிகமாக வைத்து அவனுக்குள்ளே சிந்திக்க திறன், அதாவது எல்லாத்தையுமே கிரியேட்டிவாக மாற்றக்கூடிய திறனை அவனுக்குள்ளே வைத்தார். நிறைய விதமான காரியங்களை அவனுக்குள்ளே வைத்தார். ஏனென்றால் தேவன் அவருடைய சாயலாய் படைத்தார் அல்லவா? ஆகையால் அவனுக்குள்ளே அப்படி ஒரு தாளந்தை உள்ள வைத்திருக்கிறார். அதனால தான் மனிதனான பிறக்கிறது மிகவும் ஒரு அற்புதமான சிறந்த சிருஷ்டிப்பு, ஒரு அருமையான ஒரு லைஃப்னு சொல்லலாம். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? இது ஒரு பிறவியான்னு சொல்லி அவனையும் சலிச்சு கொள்கிறான் இல்லையா? ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த இதில் சிருஷ்டிப்பிலே மிக சிறந்த சிருஷ்டிப்பு மனிதன் தான். அவனுக்கு எல்லா விதமான சுதந்திரத்தை இந்த பூமியில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் மற்ற ஜீவன்கள்லாம் பாலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பேட்டனில் வாழ்ந்து அப்படியே முடிஞ்சிடும். ஆனால் மனிதனால் அவனுக்காக எப்படி அவனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம், எப்படி இருக்கலாம், எங்கு செல்லலாம், எல்லா விதமான காரியங்கள் அவனுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவனுக்குள்ளே ஒரு பெருக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். மனிதன் எல்லா விதத்திலும் பெருக வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம் விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய வேதாந்தத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு மோசே இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறாங்க. அன்னைக்கு இருந்த காலத்தில் ஒரு மிஞ்சுவான ஒரு 10 லட்சம் 5 லட்சம் இருப்பாங்க. அவர் சொல்லார், இதே இருக்கிறதுல 1000 மடங்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கிற இதே மடங்கு இருக்கிறத விட 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. தேவன் அந்த அளவு பெருக்கத்தை அவர்கள் மேல் வைத்தார், விரும்பினார், ஆசைப்பட்டார். பாருங்க, பெருக்கம் எந்த அளவுக்கு விரும்புகிறார், எந்த அளவுக்கு பெருக்கம் ஏற்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று இந்த வசனத்தில் நாம் அறிஞ்சு கொள்ளலாம். அப்படிதானே? அந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதிப்பார், அந்த அளவுக்கு உங்களை எல்லாத்தையும் பெருக பண்ணுவார் என்று சொல்லுவார். ஒரு மனிதன் மூலமாக ஆரம்பித்த இந்த வாழ்க்கை பாருங்க, ஆதாமிலிருந்து ஆரம்பித்தது. பிறகு அவன் கெட்டு போனான். பிறகு நோவா, சிலப்புறை நோவா வந்துச்சு. அந்த சன்னதியும் சில உலக கோட்பாடு விஷயமான சில காரியங்களில் உலகத்தில் விதமான அவன் கெட்டு போனான். 2வது பாருங்க, அவனுக்கு மற்ற ஆபிரகாம் அவன் தேர்ந்தெடுத்தார். அதாவது 3வது அவனை ஒரு காட்சி பொருளாக தெரிந்து கொண்டார். அவனை பலவிதமான காரியங்களை கொண்டு அவனை பெருக்கினார். அவனை ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவனுக்கு பல விதமான வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அவன் மேலே மிகவும் பிரியமாக இருந்தார். ஒரு விசுவாசத்தின் விசுவாசத்தை அவனுக்குள்ள வளர்த்தார். ஆகையால் அவனுக்கு ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக நாம் அவன் எண்ணப்படுகிறோம். அப்படித்தானே? அவன் தேவன் மேல் அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தை, ஏன்னா அவன் எங்கேயோ கடந்தான். அவனை தேவன் தேர்ந்தெடுத்தார், கூட்டி கொண்டு வந்தார். அவன் தேவன் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அவன் உடனே கீழ்ப்படிஞ்சான். அந்த அளவுக்கு அவனுடைய விசுவாசத்தை தேவன் மிகவும் நேசித்தார். அதான் தேவனுக்கு மிகவும் பிடித்தது. அவன் மேல் இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு கேரக்டர், அதாவது அந்த இதுதான் அவன்கிட்ட ரொம்ப பிடிச்சது தேவனுக்கு. மற்றெல்லாம் அவனுக்கு வேறு விதமான காரியங்கள், நிறைய விதமான தப்புலாம் பண்ணான். ஆனால் அவனுக்கு தேவன் சொன்னால் உடனே செஞ்சிருவார். தான் அவனுக்கு கர்த்தருக்கு ரொம்ப மிக பிடிச்ச ஒரு இது. தேவன் என்ன சொன்னாரோ, பிள்ளையை கொண்டு போய் வெட்டுனா வெட்டிடுவான், என்ன சொன்னாலும் சரிதான், உடனே. ஏனென்றால் அவனுக்கு நல்லா தெரியுது, இந்த பெருக்கத்தின் தேவன் எனக்கு எல்லாம் செய்ய முடியும். ஒரு பிள்ளை போச்சுன்னா என்ன 1000 பிள்ளை தருவார். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு, இந்த தேவன்
நம்மளை கைவிடாதவர். நாம் என்ன சொன்னாலும் அவன் முழு மனதோடு அவன் ஃபுல்லாக பில்டாக வச்சுட்டான் இதயத்தை. இந்த தேவன் என்னை கைவிடாதவர் என்று சொல்லி, பெருக்கத்தின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி அந்த அளவுக்கு அவன் வச்சுட்டான் பாருங்க. இது ஒரு ஒரு பொதுவான கோட்பாடாக நாம் பார்க்குறோம் பாருங்கள். எண்ணிக்கையில் இந்த 1000 சொல்லணும்னா 1000 மடங்கு ஒரு பொதுவான கோட்பாடு. ஆனால் எண்ணிக்கையில் அதிகமாகும் போது அவர்கள் பலத்திருந்தார்கள். அங்கு அதனுடைய அர்த்தம் என்னென்னா வல்லமையாக இருந்தார்கள். அவர்கள் எல்லா விதத்திலுமே அவர் பெருகி இருந்தார்கள். இஸ்ரேல் மக்களை பலத்திருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். அப்படி தானே? அவர்கள் வல்லமையாக மாறி இருந்தார்கள், ரொம்ப பலனாக இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? அவர்கள் பலத்திருக்க வேண்டும் தான். 1000 மடங்கள் அவர் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் பெருக வேண்டும் என்று நான் பலவிதத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிள்ளைகள் மட்டும் 1000 மடங்கு பெறுகின்ற எல்லா மடங்குலையும் நம்ம பார்க்குறோம். அன்பிலே அன்பு பாருங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும். சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம் எல்லாத்திலுமே நீங்கள் 1000 மடங்கு அதிகமாக வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. வெறும் குழந்தைகள் மட்டுமல்ல, இதுலேயும் நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் இதுலேயும் நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும். நீங்கள் இப்போல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய பாக்கியவான். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நீங்கள் ஒரு நேரம் எடுக்கீங்க, அதை கேட்கீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள ஒரு ஞானம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் நேரம் கொடுக்கும் பொழுது அதிகமாக நேரம் உங்களுக்கு தேவன் தருவார். ஏனென்றால் நீங்கள் கொடுக்குறீங்களே நேரத்தை, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிகமாக பாருங்கள், இந்த பெருக்கம் எப்படிலாம் வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி 1000 மடங்கு நீங்கள் பெருக வேண்டும். பாருங்கள், தேவன் அறிகிற அளவில் நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும். விவேகம், நாம் எல்லாவற்றிலும் 1000 மடங்கு அதிகமாக வேண்டும். 1000 மடங்கு பெருக வேண்டும் என்பது தேவன் மனுவர்க்கத்துக்கு குறித்து வைத்திருக்கிற மாபெரும் விருப்பமாக இருக்கிறது. அப்படி தானே இல்லையா? 1000 மடங்கு பெருக வேண்டும் செய்வார் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் நம் தேவன் எல்லையற்ற தேவன். 1000 மடங்கு பெருகணுமா அப்படின்னா என்ன அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதான் நம்முடைய தேவன் பாருங்கள், எல்லையற்ற தேவன். அவருடைய ஆசைக்கு எல்கையே கிடையாது, அவருடைய அளவுக்கும் எல்கை கிடையாது. அவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார் என்று நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் எல்கை இல்லாதது, எல்கையற்ற தேவனாக இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தான் நான் சொல்வேன். ஏன்னா ஆசீர்வதிப்பாராக அப்படின்னா என்னைக்கு ஆசீர்வதிப்பார்? அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் தான், அதுதான் உண்மை. ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லணும்னா எப்போ வரப்போதும் ஆசீர்வாதம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறார், அதுதான் நான் சொல்வேன். ஆசீர்வதிக்கிறார். 1000 மடங்கு பெருக ஆவது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. உங்களை 1000 மடங்கு நீங்கள் பெருக வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. நீங்கள் 1000 மடங்கு பெருகணும். நீங்கள் நினைக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் வேறு இதை வணங்குறான், அதை செய்கிறான், இதை தானே என்னை விடையும் மேலாக இருக்கிறான். அது எப்படி? நீங்கள் தேவனுக்குள்ளே வர விரும்புவது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்காதனால தான். தேவனுடைய அறிவு, அந்த ஞானத்தை நீங்கள் அறியாதனால தான், தேவனுக்கு நீங்கள் நேரம் கொடுக்காதனால தான் நீங்கள் இந்த சூழ்நிலையில் சில கஷ்டத்தில் இருக்கீங்க. இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள், தேவனுடைய வார்த்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த நாள் முதல் கொண்டு தேவன் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார் உங்களை. இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் உங்களை தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அவருடைய விருப்பம் மட்டுமல்ல, 1000 மடங்கு எப்படி ஆகுவது எப்படி முடியும் என்பதற்கு சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வருமே, எப்படி வரும்? நீங்கள் சொல்லிட்டீங்க 1000 மடங்கு உங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னோட சொன்னானோட சரி எப்பமாட்டு பாப்பா செய்வார்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கிறார், எப்பவுமே ஆசீர்வதிக்கிறாங்க, அதை எப்படி நான் கண்டடைகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதைத்தான் நீங்கள் தெளிவாக நான் உங்களுக்கு போதிக்கப்பாரு. கர்த்தர் சில பிரமாணங்களை தேவன் இந்த பூமியிலே ஏற்கனவே வைத்து விட்டார். இந்த பூமியில் எப்படி பெருகணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் என்று இந்த பூமியில் சில பிரமாணங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கிறது. எல்லா நேரம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு அப்படி இப்படிலாம் போட மாட்டார். இந்த பூமியில் இருக்கிற பிரமாணத்தை அறிந்து அதன்படி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், 1000 மடங்கு பெருகு தலைத்து
இருக்கும்படியாக சில பிரமாணங்கள் இந்த பூமியில் ஏற்கனவே தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவைகளோடு ஒத்துழைக்க வேண்டும், அவைகள் 1000 மடங்கு பெருக வேண்டும். அந்த அந்த அளவுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெருக முடியும். அந்த பிரமாணத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் பெருக முடியும். பிரதான பிரமாணம் என்னவென்றால் இந்த இந்த 1000 மடங்கு நீங்கள் நாம் சொன்னோம்ல, 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 1000 மடங்கை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று தான் ஒரு பிரமாணம் இருக்குது. அது என்ன பிரமாணம் என்றால் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். விதைப்பு அறுப்பு இது ஒரு பெருக்கத்தின் பிரமாணம். இந்த பிரமாணம் விதைப்பு அறுப்பு. பாருங்கள், எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதைக்கிறான், பிறகு எவ்வளோ அறுவடை பண்ணுறான், அந்த மாதிரி தான் இந்த பிரமாணம் வேலை செய்கிறது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பெருக முடியும், விதைப்பு அறுப்பு மூலமாக பெருக முடியும், எப்படி பெருக முடியும் காட்டுறேன். கர்த்தர் நாம் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்ற விருப்பம் மட்டுமல்ல, பெருகிற காரிய சத்தியத்தை கூரை இருந்த இந்த சாத்தியக்கூரை, இந்த பெருக்கத்துக்காக அந்த சாத்தியக்கூரை இந்த பூமியில் வைத்து விட்டார். இந்த பெருக்கத்துக்கான சாத்தியக்கூரை இந்த பூமியில் வைத்து விட்டார். ஏற்கனவே வச்சுட்டார் இந்த பூமியில். எப்படி பெருகுவது என்றால் இந்த பெருக்கத்திற்கான சாத்தியக்கூரை இந்த பூமியில் வச்சு விட்டார். அது என்ன? இதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இந்த பிரமாணத்தை நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளும். விதைப்பு அறுப்பு. நீங்கள் விதைக்கலைன்னா அறுக்க முடியாது. நீங்கள் பெருகணும், 1000 மடங்கு பெருகணும்னா இதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி வச்சிருக்கிறார்? பிரமாணத்தின் மூலமாக வச்சிருக்கிறார். நீங்கள் 1000 மடங்கு பெறுவீங்க. எப்படி? நாம் எல்லா விதத்திலும் பெருக வேண்டும் என்று இந்த பூமியில் வைத்து விட்டார். விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை நாம் அதிகமாக வேண்டும் என்று தான் அவர் போதித்து கொண்டிருக்கிறார். அதை தான் இப்படி தான் சொல்லுகிறார். பாருங்கள், பொருளாதாரத்தை பற்றி அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இந்த பெருக்கத்தின் எப்படி நம்ம இதை சொல்லுகிறோனோ அதை பொருளாதாரத்தை பற்றி தான் பேசுகிறேன். இதில் சில காரியங்கள் உள்ள நான் ஏன் கொண்டு வருகிறேன்னா, இந்த மாதிரி தெரியணும். இந்த பெருக்கம் என்கிறது இது எப்படி 1000 மடங்கு பெருகிறது. இது பொருளாதாரத்தை குறித்தும் இருக்கிறது இல்லையா? நம்ம பொருளாதாரத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஆனாலும் அதற்குள்ள சில காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு தெளிவு வரும். அதுக்கு தான் விதைப்பு அறுப்பு என்கிற எல்லா ரீதியிலும் இது வேலை செய்கிறது. இது எல்லா ரீதியிலும் வேலை செய்கிறது. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பொருளாதாரத்தை பற்றி தான் பேசுகிறேன். இந்த விதைப்பு அறுப்புங்கிறது 1000 மடங்கு பெறுகிறது என்றால் இது பொருளாதாரத்தின் அது எல்லா ரீதியத்திலும் வேலை செய்கிறது. விதையை குறித்து சில காரியம் சொல்ல விரும்புகிறது. விதை தான் ரொம்ப முக்கியம். முதலாவது காரியம், வாழ்க்கையில் எல்லாமே ஒரு விதையால் ஆரம்பிக்கிறது. அதாவது பாருங்கள், ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், தன் விதைகள் அதன் கனிக்குள்ளே அது எப்படி இருக்கணும் என்று சொல்லுகிறார்களோ, அதனதன் கனிகளுக்குள்ளே அதனதன் விதைகள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு விதை இருக்குது. பாருங்களா, வேதவசனம் சொல்லுகிறது, தன்னுள்ள விதைகளை உண்டாக்கினார். அது அந்த விதைக்குள்ளே அந்த கனிக்குள்ளே அதனுடைய விதையை உண்டாக்கு. இப்போ நம்ம வேணும்னா திரும்ப எடுத்து பூமியில் போடணும், விதைக்கணும், அறுக்கணும், விதைக்கணும், அறுக்கணும். எப்படி? நீ சாப்பிட்டுட்டு அதில் ஒன்று இருக்குது, அந்த கனி இருக்குது, அதில் ஒரு விதை இருக்குது, வேணும்னா நீ போடணும். இப்போ நீ விதைக்கணும், வேணும்னா என்ன செய்யணும்? முதல்ல விதைக்கணும். 1000 மடங்கு பெருகணும்னா முதல்ல என்ன செய்யணும்? விதைக்கணும். பெருக வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருக்குது. பூமியில் உள்ளளவு விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படி தானே? நோவா காலத்தில் பாருங்கள், வெள்ளம் முடிந்த பிறகு பூமியில் வண்டாத்தரையாக இருந்துச்சு. மழைலாம் பெஞ்சு பாருங்கள், அதெல்லாம் ஒரே இதாக இருந்துச்சு. ஆனால் அதன் மத்தியில் தேவன் சொல்லுகிறார், இந்த பாருங்கள் எல்லாம் அது பூரா சகதியாக எல்லாம் இருந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் இல்லை. ஆனால் தேவன் அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருந்தார். ஒவ்வொன்றும் வச்சுருந்தார். இந்த ஜோடியாக எல்லாம் உள்ளே இருந்து நோவா பேழைக்குள்ளே. பாருங்கள், அது நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நாசமானது போல தெரியலாம். ஆனால் நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. அப்படி சில விஷயங்கள் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், அது போச்சு அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் மனுஷனுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை, அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவங்க எடுக்கிறானோ பாருங்கள். நம்பிக்கை ஒன்றை இருக்கிறது. எது என்ற பூமி உள்ளளவும் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். அந்த இது நம்பிக்கை. விதைக்கணும். உன்ட்ட என்ன விதை இருக்குது அதை விதைக்கணும். அழகான தோட்டத்தை மாறும்படி அந்த விதைக்கும் பொழுது நம்முடைய அந்த என்னது அந்த சகதியாக இருந்த நேரத்தில் நீ விதைச்சிக்கும் போது அழகான தோட்டமாக அது என்னவது மாறும், சந்தேகம் இல்லை. விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் எப்பொழுது அப்ளை பண்ணும் பொழுது தான். நீங்கள் எப்பொழுது உள்ள அப்ளை பண்ணுறீங்களோ அந்த விதைப்பு அறுப்புறது அது வெட்டாந்தரை தான் இருந்துச்சு நோவா காலத்தில். எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாமே உள்ள அந்த பேழைக்குள்ளே வச்சுருந்தார். இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை என்னது? விதைப்பு அறுப்பு. அதை நீங்கள் விதைக்கணும். பாருங்கள், தேவன் பாருங்கள், நான்
நான் நான் பார்க்கவில்லை, பெரிய எதிர்காலத்தை நான் பார்க்கிறேன். பாருங்கள், நோவா ஒரு பெரிய எதிர்காலம் ஒன்றை இல்லாத ஒன்று அல்ல, பெரிய எதிர்காலம் அநேகர் எனக்கு ஒன்றும் இல்லை என்று தரதட்டி விட்டது, இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்கள் பாருங்கள், சில நேரத்தில் நான் பார்த்துருங்க, நிறைய பேர் கடன் வாங்கி அப்படி இப்படின்னு சொல்லி அழிஞ்சிருக்காங்க. அழிஞ்சு ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட, ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து. நான் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன், அவங்க மீண்டும் சில விஷயத்தில் புக்கெலாம் எழுதி, அதெல்லாம் எழுதி, நோட்ஸில் இருந்து எழுதி வாங்கி அதை பிரிண்ட் பண்ணி அவங்க முன்னேறி பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. நிறைய பேர் கடத்தில் வாங்கி நிறைய பேருக்கு கொடுத்து நம்பிக்கையாக கொடுத்து ஓடி போயிட்டாங்க. அவங்க ஏமாற்றிட்டாங்க அவங்க எவ்வளோ கடப்பட்டு, லட்சக்கணக்கில் கடப்பட்டு. இப்போ இல்லை, இது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியத்தை சொல்கிறேன். அந்த நேரத்தில் நான் பார்த்துருக்க, அனுபவிச்சிருக்கேன். அப்போவுமே லட்சக்கணக்கில் கொடுத்து ஒருத்தர் ஏமாந்துனா என்ன, அந்த லட்சத்தை எப்படி மீட்டெடுக்க, அதுலேருந்து அவங்க நம்பிக்கை கொண்டு வந்து அவங்க அதுலேருந்து மீட்டெடுத்தாங்க. அந்த அளவுக்கு சிலவர் நம்பிக்கை ரொம்ப கொண்டு வந்தாங்க. பாருங்கள், ஒன்றுமில்லாதிலிருந்து ஆரம்பிக்கலாம், அதுதான் விதை. என்னால் முடியும், எனக்குள்ளே ஒன்று இருக்குது, நான் அதை விதைக்க போகிறேன், இதிலிருந்து எப்படி முன்னேறுவது என்று கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த மாதிரி இந்த விதை எப்படி காண்பிக்கிறார் பாருங்க. அதனால தான் நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இதில் காமிக்கிற அந்த விதை உனக்குள்ளே இருக்கிற ஒரு எல்லா விதத்தில் ஒரு ஆற்றல், ஒரு திறமை, இதெல்லாம் ஒரு விதை போல். இதை நீ யூஸ் பண்ணு, சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, யூஸ் பண்ணு. அதை யூஸ் பண்ணும்போது தான் அதனுடைய பலனை காமி. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை காண முடியவில்லை, நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை, எந்த எதிர்காலத்தை நினைத்து பார்க்க முடியவில்லை, சலிப்பு, ஏமாற்றம், வாழ்க்கை குறித்து விரக்தி, இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை முன்னிட்டு சொல்கிறேன், பூமி உள்ளளவும் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். ஆகையால் நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? நீங்கள் சூழ்ந்து போயிடலாம், இப்படிலாம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள விதைப்பு இருப்பது, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற தாளந்து, உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை கொண்டு நீங்கள் செய்யலாம். உங்களுக்குள்ள என்ன இருக்குது, என்ன நீங்கள் வச்சிருக்கீங்க, அதை நீங்கள் விதைக்கணும். முதல்ல அதை நீங்கள் விதைக்கும் போது தான் அதனை அறுவடை பண்ண முடியும். விதைப்பு அறுப்புங்கிற நிச்சயமே இந்த பூமியில் உள்ள நிச்சயமாக இருக்கும்படியால் உங்களுடைய முன்னேற்றம், அதாவது உங்களுக்கு விதைப்பு அறுப்புங்கிறது ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு அது முன்னேற்றம் உண்டு. நிச்சயம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். செழிப்பு நிச்சயம். நான் உங்களுக்கு நிச்சயமாக அதை சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை நீங்கள் அறியும் பொழுது செழிப்பு நிச்சயம். அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனிடத்தில் வந்தால், தேவன் சொல்லுகிறதை கற்றுக்கொண்டால் எப்படி அதை நீங்கள் பெருக வேண்டும். தேவனிடத்தில் வந்தால், தேவனுடைய சொல்வதை நீங்கள் கற்றுக்கொண்டால், பூமி உண்டாக்குன அந்த தேவன் எப்படி செழிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். அப்படி தானே? நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது இப்படி நீங்கள் கேட்குறீங்க, விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம்னா என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தாளந்து, அதை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் என்ன விதைச்சாதான் அது கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒரு தாளந்து இருக்குது, ஒரு கனி இருக்குது, உங்களுக்குள்ள ஒன்று இருக்குது. நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்தால் எப்படி, நீங்கள் அதை விதைக்கணும், வெளியே கொண்டு வரணும். நீங்கள் பேசணும்னா பேச திறமை வரணும்னா பேச கொண்டு வரணும். மற்ற ஏதாவது கொண்டு வரும்போது தான் நீங்கள் அறுவடை பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் அதை வச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டுனா எப்படி பண்ண முடியாது. நீங்கள் விதைச்சாதான் நீங்கள் அறுவடை பண்ண முடியும். அதைத்தான் தேவன் கற்றுக் கொடுக்குறார். விதைப்பு அறுப்புங்கிற அதைத்தான் தேவன் அந்த நோவாக்கு சொல்லி, அந்த வெட்டாந்தரையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இடத்துல நம்பிக்கை ஒன்று இருக்குது. இந்த இடத்த நான் சோலையாக மாற்ற முடியும். பாருங்கள், சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி பெரிய பில்டிங் கட்டி, கார்டன் கட்டி, அது கட்டி, இது கட்டி, பெரிய பெரிய இடம் கட்டி பார்த்தீங்கன்னா பெரிய எங்கேயோ பெரிய சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடம் வெறும் காடாகவும் பூச்சியாகவும் பாம்பாகவும் பள்ளியாகவும் அதுவாக இருந்த இடத்த இன்றைக்கி சோலை மாதிரி மாற்றிடுவாங்க. எப்படி? அவங்களுக்குள்ளே இருக்க அந்த விதை, அதாவது இதை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை, அந்த படத்தை அவங்க பார்த்துருப்பாங்க. அதன் மூலமாக தேவன் அவர்களுக்கு அதை அருள்குறை. இப்படி தான் தேவனிடத்தில் வரும்பொழுது தான் அந்த தேவன் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், நிச்சயம் கற்று தருகிறார். கற்றுக்கொண்டால் நிச்சயம் என்று சொல்லுகிறேன். இது கற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்று நிச்சயம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். வனாந்தரத்தை உங்களுடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு பூந்தோட்டமாக, வனாந்தரமாக இருக்குது இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆனால் அதை ஒரு பூந்தோட்டமாக மாற்றலாம். எப்படி? விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். நீங்கள் விதைச்சாதான் கிடைக்கும். அருமையானவர்களே, கனி தருகிற வாழ்க்கை இருக்க முடியும். நீங்கள் ஒரு நன்றாக ஒரு வாழ்க்கையாக நீங்கள் இருக்க முடியும். இயேசுவிடத்தில் வந்து சீசர்கள் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டார்கள். பாருங்கள், எப்படி, அதாவது என்னென்னா அதிகமாக அப்படின்னு கேட்டார். சீசர்கிட்ட வந்து எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பெருகணும்னு சொல்லி கேட்டாங்க, அதிகமாக வேண்டும். அதில் பாருங்கள், அன்பு, இரக்கம், விசுவாசம் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண முடியும் வாழ்க்கையில். பாருங்கள், இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவர் கேட்டார், அதனுடைய சொல்கிற பாருங்கள்,
இவர் இவர் செய்வது போல நாமும் செய்ய எப்படி என்று எங்கள் விசுவாசத்தை பெருகுந்தார். அது இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சாரோ அதே போல் நாங்களும் செய்யும்படியுமாக சீசர்கள் கேட்காங்க. எங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக வேண்டும் என்று தாரும் என்று கேட்குறார். அப்போ சீசர் ஒரு சொல்லார் பாருங்க. இயேசு பதில் கொடுக்கிறார், நீ இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பிடுங்குண்டு சமுத்திரத்தை தள்ளுண்டு அங்கே நடப்படுவாய் என்று சொல், நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார். இங்கேருந்து பிடுங்கி அந்த கடலில் ஒன்று தூக்கி போடாமல் பரவாயில்ல, அங்கேயே நடணும் அப்படின்னு சொல்லுதார் பாருங்க என்று சொன்னார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், விசுவாசத்துக்கும் இதுக்கு என்ன இதுக்கு என்ன இது என்ன பதில்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்ன சொன்னார்? எங்களுடைய விசுவாசத்தையே வர்த்திக்க பண்ணும், அதாவது எங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கணும். ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதிலிருந்து பதில் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த பதிலுக்கு கேள்வி என்ன தொடர்புன்னு பாருங்கள். விசுவாசத்தை பெருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லவா? அவர்கள் விசுவாசத்தை என்ன பெருகணும்னு கேட்டாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இது என்ன பதில் அப்படின்னு. அவர் சொல்லுகிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், இருக்க விசுவாசத்தை எடுங்க. முதல்ல என்ன பண்ணணும்? அவர் சொல்கிறார், இருக்க விசுவாசத்தை எடுங்க. முதல்ல உங்கள்கிட்ட என்ன தாளந்து இருக்கு அதை எடுங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு விசுவாசம் வளரணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் 1000 மடங்கு பெருகணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்து வாழணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் கனிதர மரமாக வாழணுமா? இருக்க விசுவாசத்தை எடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது முதல்ல பாருங்கள் அப்படி சொல்கிறார். விசுவாசத்தை எடுங்க, அதை அறிக்கை செய்யுங்கள், அதையே பேசுங்க. உங்கள்கிட்ட கொஞ்சமாக இருக்கா? எப்படி கொஞ்சமாக இருக்குது? இது ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் முழு பைபிளை படித்ததும் கிடையாது. ஏதாட்டும் 1-2 வாக்குத்தத்தங்கள் தான் இப்படின்னு தெரியும். யாருக்கும் 5000 வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தெரியுமா? இருக்கதை சொல்லுங்கள். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவரை சொல்லுகிறார், என்னை கைவிட மாட்டார். அவர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க உன்னை சபிக்க உன்னை சபிப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவது மாட்டேன்னு சொல்கிறார். உன்னுடைய வீட்டில் குடாரத்தை விசாசம் அணுகாது. சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை எடுங்க. இருக்கதை எடுங்க அப்படிங்காரு. உங்களுக்கு தெரியுதா? அதை மட்டும் எடுத்து பேசு அப்படி சொல்லாது. இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நீ சொல்லலாம், நீ இப்படி சொல்லதுக்கு அதுக்கு எனக்கு புரியலையேன்னு சொல்லி இருக்கதை எடு அப்படி சொல்கிறாரு. விசுவாசத்தை அறிக்கை செய்யும்பொழுது இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்வது, எனக்கு பலன் இல்லாமல் இருக்குது, எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை எடுத்து பேசுங்க. விசுவாசத்தை நீங்கள் போக்குவரத்தை போகிறீங்க, அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக நிற்கிறது. நிறைய பேர் தெரிஞ்சதும் பேசுறதே கிடையாது. அப்போ விசுவாசம் எப்படி வளர முடியும்? நீங்கள் தெரிஞ்சதை பேசுனா தான் விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அது சீக்கிரமாக இந்த சின்ன மரம் பிடுங்கி கடலில் போய் அளவுக்கு கடலில் உளுந்து போய் அங்கே போய் நின்று அங்கே போய் நடப்படு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இங்கேருந்து பிடுங்கி கடலுக்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் விசுவாசத்தை பேசுவாங்க. உங்கள் பிரச்சனையை நோக்கி, குடும்ப பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனை, மனம், சரீரம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் மனிதருக்கு எதிராக இல்லையா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை மலை போல பார்த்து போகாது, மலை போல பார்த்து நீ சோர்ந்து போகாதீங்க அப்படி சொல்லார். கர்த்தர் சொல்லுற, நீ சொல்ல வார்த்தை இதயத்தில் போய், அதான் சொல்லார். சொல்ல நீ என்னன்னு சொல்லிட்டே இருக்க. அது என்ன பண்ணுதுன்னா இதயத்துக்குள்ளே போகுது. திரும்ப நீ சொல்ல நீ சொல்லலைன்னா எப்படி போகும்? நீ திரும்ப இருக்கத விசுவாசத்தை வள அப்படிங்காரு. அதுதான் அந்த காரியம். நீ இருக்கத விசுவாசத்தை வள அப்படின்னு சொல்லாது. நீ கர்த்தர் நீ சொல்ல வார்த்தை இதயத்தில் போய் அது என்ன ஆகிறது? விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. விதைக்கிறது. முதல்ல என்னது? விதைப்பு அறுப்பு. இதான் பிரமாணம். நீ விதைக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? நீ அறுக்க முடியாது. அப்போ அவர் சொல்லுற, நீ முதல்ல இருக்கதை விதைப்பா அப்படிங்கிறார். உன்னுடைய கொஞ்சம் விசுவாசம் இருக்கா? கொஞ்சம் வார்த்தை நீ கேட்டிருக்கியா? தேவனுடைய வாக்கு தத்துவம் உனக்கு தெரிஞ்சிருக்கா? அவர் சொல்லு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் சொன்ன தேவனே, நீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் ஒரு பயணமாக போகிறேன், அது என்னோடு கூட இருக்கிறேன். நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் வேலை செய்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறேன். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறா, அவரோடு நீ கூட இருக்கிறேன். என் மனைவி வேலைக்கு போகிறா, அவரோடு கூட. இப்படி விசுவாசத்தை சின்னதாக வளருங்க. அப்படி பாருங்க. இதன் விதை மூலமாக அறுப்பு ஏற்படுகிறது. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. வார்த்தையின் விசுவாசத்தை பாருங்க. விசுவாசம் என்ன? நீங்கள் கொஞ்சமான தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் போட்டு போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகிறது. அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நடக்கும். அதான் தேவன் இங்கேருந்து பிடுங்கி கடலில் போய் உளுந்து அங்கே போய் நடப்படணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லுறாரு பாருங்கள். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி
தேவனுடைய வசனத்தினால். விசுவாசம் எங்கேருந்து வருது? விசுவாசம் கேள்வி வருது, கேள்வி எழும்புது நம்முடைய. அது எங்கேருந்து வருது? தேவனுடைய வசனத்திலிருந்து. விசுவாசம் வசனத்தினால் வரும் என்று சொல்ல, விசுவாசம் எங்கே வசனத்தினால் வரும்னு சொல்லலை, விசுவாசம் வசனத்தை கேட்கறதுனால வரும். எங்கேருந்து? விசுவாசம் எப்படி? வசனத்தினா கேட்கறதுனால தான் வரும். அப்படி தானே வரும். நீங்கள் வசனத்தை எடுத்து நீங்கள் பேசுறதுனால தானே விசுவாசம் வளரும். அதனால தான் அப்படி தானே நம்ம நம்புகிறோம் இல்லையா? விசுவாசம் வசனத்தில் வரும். விசுவாசம் எங்கிறது? வசனத்திலேருந்து வரும்னு சொல்லல, வசனத்தை கேட்கறதுனால தான் வரும். நீங்கள் வசனத்தை வச்சுக்கிட்டு சும்மா பைபிளே வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி விசுவாசம் வரும்? வராது. விசுவாசம் வசனத்தை கேட்கறதுனால தான் வரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெறும் பைபிளை வச்சுக்கிட்டேன்னே நான் என்ன ஆண்டவரே என் வீட்டில் 4 பைபிள் இருக்குது, நான் சொன்னபடி நடக்கும், ஒன்றும் நடக்காது. அந்த வசனத்தை கேட்டு அதை திரும்ப திரும்ப நீங்கள் வாயில் அறிக்கை பண்ணி அசை போடணும். அப்போ தான் அது உள்ளத்தில் போய் விதையாக மாறி அது என்னதாவது விசுவாசமாக மலர்கிறது. இதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். பாருங்கள், வசனத்தை எடுத்து வாய்விட்டு பேச வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விதைக்கிற ஆரம்பிக்கிறோம். விசுவாசத்தை பெருக பண்ணும்போது எப்படி? பெருக பண்ணுவது எப்படி? விசுவாசம் ஒரு விதை போல். அதை நாம் விதைத்தால் அது விளைச்சல் கொடுக்கும். அப்படிதானே? விதைத்தால் அது விளைச்சல் கொடுக்கும். நிச்சயமாக பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக பெருகும் இல்லையா? விசுவாசத்தை பெருகணும் எப்படி? விசுவாசத்தை அது ஒரு விதை போல நம்ம அறிக்கை பண்ணணும். திரும்ப திரும்ப பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் என்ன, எப்பேற்பட்ட அபார பிரச்சனை இருந்தாலும் என்ன, அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீங்கள் என்ன நடக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதை விரும்புகிறீர்களா? நீங்கள் முடியாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நடக்க முடியும் என்று விரும்புகிறீங்களா? முடியாது என்று விரும்புகிறீர்களா? அவ்வளவு நான் அந்த விரும்புகிறா என்று அதை நான் சொல்லலாம். ஆனால் இவ்வளவு நான் சொல்கிறேன்ல, இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க, விசுவாசத்தை பெருகுங்கள், அது உங்கள் முடியும் என்று சொல்கிறது. இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்கள் என்ன நடக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் செய்யணும். ஆனால் பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் முடியாது. இது நடக்கணும்னு நான் விரும்புங்க. ஆனால் சில நேரத்தில் சிலங்க இது முடியாது. விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக முடியும். முடியாதுன்னா முடியாது. இதை தான் தேவன் சொல்கிறார். ஆனால் நான் என்ன சொல்ல, விசுவாசத்தை பெருக்குங்கள். விசுவாசத்தை பெருக்கும்போது அது உங்களால் முடியும். அல்லேலூயா. வார்த்தைகளை நீங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து அறிக்கை செய்ய என்ன சேர்ந்து விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன். விசுவாசம் என்னுடைய தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நாம் சொல்லி அதை அறிக்கை செய்யும்போது விசுவாசம் வளரும். அது உங்களால் முடியும். அதான் சொல்ல, பிடுங்குண்டு அங்கே போய் நடப்படுமோ முடியாது என்கிற உங்களுடைய வாழ்க்கை முடியும் என்று சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க, தேவன் சொல்லுகிறார் இங்கேருந்து பிடுங்கி கடலில் போய் விழுந்து அங்கே போய் நடப்படு அப்படின்னு இது எந்த சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. ஆனால் தேவன் சொல்ல முடியும். எப்படி? இருக்க விசுவாசத்தை வளர 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 இங்கேருந்து பிடுங்கி கொஞ்சம் முதல்ல இருந்து இங்கேருந்து பிடுங்கு அப்படின்னு சொல்ல இங்கேருந்து எடுத்து இப்போ கடலை வீச அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் வளர்ந்துடும். எப்படி? நீங்கள் தேவனுடைய வசத்தில் இருக்கும்போது நீங்கள் எல்லாவற்றிலும் பெருகும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்குது, எல்லாவற்றிலும் மாற்ற முடியும், எல்லா ரீதியிலும் மாற்றங்கள் ஏற்பட முடியும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதவசனத்திலே 4 முறை சொல்லியிருக்கு இல்லையா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று 4 முறை சொல்லியிருக்கு. கலாத்தியர் 6:7 நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:7 என்ன வசனம் போட்டிருக்கு பாருங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். பாருங்க, இதில் என்ன போட்டிருக்க, நீ மோசம் போய விடாதே என்று போதிக்கிறார். நாம் விதையை அறிந்து நான் விதைக்கதை அறுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுத்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதான், நீ எதை விதைக்கிறாயோ நீ அதை அறுப்பான்னு போட்டுக்கலாம். அதை நாம் எதை விதைச்சோமோ அதை நாம் அறுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீ மோசம் போய் விடாதேன்னு சொல்கிறார். இந்த பூமியில் ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அதை நல்லா அறிஞ்சுக்காங்க. தேவன் சொல்லுகிறார், எதை விதைப்பை பற்றி எதை விதைக்கிறாய் என்பதை நீ ஜாக்கிரதையா இருன்னு சொல்லுகிறாங்க. தேவன் சொல்லுகிறார், நீ எதை விதைக்கிறாயோ நீ அதை அறுவடை பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார். விதை, நான் இன்றைக்கி அதை தான் உங்களுக்கு சொல்லுவேன். விதை பற்றி தான் இன்றைக்கி அதிகமாக பேசிக்கிட்டேன். நீ எதை விதைக்கிறாயோ நீ அதை என்ன பண்ணுகிறாய், அதிகமாக அறுவடை பண்ணுகிறான்னு போட்டுக்கலாம். நீ எதை விதைப்பதை பற்றி நீ ஜாக்கிரதையாக பேசணும். எதை விதைக்கிறாய் அது ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணம் பாரு, நீ எதை விதைக்கிறாய். தேவன் சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்லுகிறார்,
விதை விதைக்கிறது என்பது ஏற்றது போல அறுப்பாய் என்று ஒவ்வொரு விவசாயிக்கும் தெரியும். அப்படிதானே பாருங்கள், விவசாயிக்கு நல்லா தெரியும் எதை விதைக்கிறோம். அது தக்காளி விதை போட்டால் தக்காளி, மாங்கொட்டை போட்டால் மாமரம் எல்லாம் வரப்போகுது. கண்டிப்பாக தெரியும் விவசாயிக்கு, அதுக்கு மாற்றமே கிடையாது. எதை விதைக்கிறாய்ன்னு பாரு. எப்படி பொருளாதாரத்துலேயும் அப்படி தான். எப்படி நீ பெருகுவது என்பதை பற்றி நாம் யோசிக்கிறது, அது எப்படி தெரியணும் தெரியும். ஆனால் நாம் யோசிக்கிறதே கிடையாது. அது கிடையவே கிடையாது. அதுதான் விதை. எப்படி நீ எதை விதைக்கிறாயோ, என்ன செய்கிறாயோ பாருங்க. இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்டுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இது பொருளாதாரத்தில் எப்படி பெருகுவது என்று இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். வாழ்க்கையிலே ஒரு பாயிண்ட், வாழ்க்கையில் எல்லாமே ஒரு விதையில் ஆரம்பிக்கிறது பாருங்கள். உண்மையாக தானே, விதையிலிருந்து ஆரம்பித்தது கனி தரும், அதன் தனியில் ஆரம்பிக்கிறது. எல்லாமே ஒரு விதை போல் ஆரம்பிக்கிறது பாருங்கள். வாழ்க்கை எல்லா விதத்திலும் ஒரு விதை போல் விதை இருக்கிறதா, நம்பிக்கை இருக்கிறது. விதை இருந்துச்சுன்னா நம்பிக்கை. ஒரு விவசாயிட்ட இன்றைக்கி ஒரு பாருங்கள், அவங்க என்ன பண்ணாங்க, விவசாயம் பண்ணி முடித்த உடனே அவங்களுக்கு விதை நெல்லுன்னு ஒன்று வைப்பாங்க. நீங்கள் கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 கோட்டை நெல் கிடச்சுன்னா ஒரு கோட்டை நெல்லை, ஒரு 2 கோட்டை, ஒரு கோட்டை விதை நெல்லுன்னு வைப்பாங்க. மீதி எல்லாத்தையும் விற்பாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் மழைக்கு கரெக்டாக அதை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி அது விதை நெல்லுன்னு வச்சுருப்பாங்க. விதைக்கு அதை சாப்பிடவே மாட்டாங்க எக்காரணம் கொண்டு. அது மழை வரதட்டும் வெயிட் பண்ணணும். அப்படியே அந்த நெல் மற்றதெல்லாம் முடிஞ்சாலும் வெளியே எங்கேயாட்டு அரிசி வாங்கி ஏதாட்டு ரேஷன் கடையில் வாங்கி ஏதாட்டு சாப்பிடுவான்னு வழியாங்க. விதை நெல்லை கையே வைக்க மாட்டாங்க. விதை நெல்லையும் சாப்பிட்டுட்டா நம்ம அறுக்கிறதுக்கு எங்கே யார்கிட்ட போவேன்? அந்த டைமில் விதைக்கிற டைமில் யாரும் விதை நெல் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் கிராமத்தில் போய் பாருங்கள், விதை நெல் கொஞ்சம் இருந்த தாயா அப்படி கொஞ்சம் இல்லைங்க, நானே விதை நெல் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க கரெக்டாக தான் வச்சுருப்பாங்க. விதைக்கிறது யாரும் கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஊரில் நீங்கள் கிராமத்தில் போய் கேட்டு பாருங்கள், விதை நெல்லுன்னு வச்சுருக்காங்க. அந்த கரெக்டாக அந்த மழை காலம் வரும்போது விதைக்கிறதுக்கு தான் வச்சுருப்பாங்க. அதை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் அதை ஆயத்தம் பண்ணி அவங்க வச்சுருப்பாங்க. அதுதான் விவசாயிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், நம்பிக்கை. விதை இருக்கிறதா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவன்கிட்ட விதை இருக்குது, விவசாயிட்ட அவனுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பாக என்கிட்ட விதை நெல் இருக்குது, நான் அடுத்த தடவை கண்டிப்பாக சாப்பிட்டே தீர்வேன். எனக்கு இன்றைக்கி ஒரு கோட்டை வச்சுருக்கேன், அடுத்த தடவை மழை வந்த உடனே 10 கோட்டை அறுப்பேன். அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதே மாதிரி தான் வார்த்தை, தேவனோட வார்த்தை எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, நான் நம்பிக்கை இருக்கேன். அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஒரு விதை போல் எனக்குள்ளே இருக்குது. ஆகையால் நான் ஏன் பயப்படணும்? கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு விசுவாசத்தில். இதுதான் தேவன் சொல்லி கொடுக்குறார். ஒரு விவசாயி எப்படி யோசிக்கிறான், இன்னைக்கு நான் விதை நெல் வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக அறுப்பேன். அவனுக்கு நிச்சயமாக தெரியும், மழை வந்து உடனே நான் போடுவேன், கரெக்டாக அறுப்பேன். அதுக்கு மழை காலம் கரெக்டாக வரும், செய்வோம். அதனால் விதை நெல் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய வார்த்தை விதை போல். அதை தான் தேவன் சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. விதை இருக்கிறதா நம்பிக்கை இருக்குது. கொஞ்சமாக இருக்கிறதா அதை விதையை போல விவப்படுத்துங்க. அதுதான் நம்பிக்கை. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் என்ன தேவை என்று நினைக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் இப்பொழுதே உங்களுடைய இருக்கும் உங்கள் விதை கொண்டு உருவாக்கலாம். உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கோ அதை நீங்கள் விதை கொண்டு உருவாக்கலாம். சுருக்கமாக சொன்னப்போனால் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய எல்லாவற்றிலும் இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிறது. அப்படி தானே? விதைகள் மூலமாக நீங்கள் உருவாக்கலாம். உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? வார்த்தை. எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், என்ன பேசக்கூடாது, என்ன பேசக்கூடாது, நம்முடைய இருக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி சேமிக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுக்கு எது தேவை இல்லையா, இதெல்லாம் உங்களுடைய கையில் இருக்குது. அது ஒரு விதை போல். நீங்கள் எப்படி விதைக்கீங்களோ அப்படி தான் நீங்கள் அறுவடை பண்ணுங்க. அதான் சொன்னோம்ல கலாத்தியரில், அதாவது நீ எதை விதைக்கிறாயோ நீ அதை அறுப்ப போகிற. பாருங்கள், விதை என்பது சொன்னால் எல்லாமே விதை எண்ணம். அதாவது தவறாக இருந்தால் தவறான எண்ணம் உங்களுக்கு உருவாகலாம். விதை ஒரு 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 அதில் சில காரியங்களில் சொல்லுங்க. எண்ணமும் தவறான எண்ணமும் இருந்ததுன்னா தவறான இதில் தான் நீங்கள் கண்ணோட்டத்தில் தான் உருவாங்க. பாருங்கள், அடுத்த பாருங்க, அன்பு, நேரம், இதெல்லாம் நீங்கள் விதை போல் உங்களுக்கு எப்படி கிடைக்கணுமோ அப்படி தான். ஒரு சமயத்தில் பாருங்கள், ஒரு பெண் என்ன பண்ணுறான்னா, அவள் சொல்கிறா ஒருத்தர்கிட்ட ஒரு போதகர்கிட்ட, ஐயா எனக்கு நேரமே கிடைக்கல, பைபிள் படிக்க நேரம் கிடைக்கல, ஹோம்ஒர்க் எழுத நேரம் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, இப்படி நிறைய விதமான காரியத்தில் அவர் சொல்கிறா பாருங்கள். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ நேரத்தை கொடுத்துருக்கிற. என்னங்க நேரம் இருந்தால் நான் கொடுக்க மாட்டானா? நேரமே என்கிட்ட இல்லை, நான் எப்படி நேரத்தை கொடுப்பறது என்று கேட்டார். அவர் விதைப்பு அறுப்பு என்கிறத பற்றி அதிகமாக போதித்த அந்த போதகர் அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் சொல்கிற, நீ கர்த்தருக்கு நேரம் கொடுக்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு நேரம் இல்லைங்க, நாங்கள் எப்படி கொடுக்க அப்படின்னு சொல்லார். நீ அதிகமாக நேரத்தை விதை என்று சொல்லார். அதிகமாக நேரத்தை விதை,
அப்பொழுதுதான் நீ அறுக்க முடியும். அவள் சொன்னால், கடவுளுக்கு நீ நேரத்தை கொடுத்தது உண்டா அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து நேரத்தை அதிகமாக அப்பொழுதுதான் நீ அறுக்க முடியும். அவட்ட நேரமே இல்லைங்க. ஆனால் அவர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறாயா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீ காலையிலே கடவுளுக்கு நேராக கடவுள்கிட்ட காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் வேலைக்கு போக முன்னாடி 10 நிமிஷம் 15 நிமிஷம் பைபிள் படிச்சுட்டு போறியா, இல்லை பைபிளை பற்றி ஆராய்ச்சிட்டு போய் இப்படி நேரத்தை கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னுங்க. அப்படி நேரம் நம்ம கொடுக்காம நம்ம எப்படி கிடைக்க முடியும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். அது சொல்லுகிறார், நீ நேரத்தை கொடுக்காமல் உனக்கு நேரம் கிடைக்காது. அவர் சொல்கிறார், நீ நேரத்தை கொடுக்கலன்னு அவர்கிட்ட நேரம் இல்லை. எப்படி நேரம் இல்லை? நீ நேரத்தை முதல்ல கர்த்தருக்கு கொடு. ஒரு 15 நிமிஷம் கொடு முதல்ல, இல்லைன்னா 5 நிமிஷம் கொடு, பிறகு 10 நிமிஷம் கொடு, பிறகு 15 நிமிஷம். இப்படி நேரத்தை நீ கொடுக்கும் பொழுதுதான். பிறகு அவள் கொஞ்ச நாள் கழித்து வந்து சொன்னான், ஆமாம் நீங்கள் சொன்னதான் உண்மை, நான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது தான் அதனுடைய பலனை அறிஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, நான் கடவுளுக்கு நேரத்தை கொடுக்கும்போது எனக்கு நேரம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சுது. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு நேரம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க நீங்கள் ஆர்வமாக இருந்திருக்கீங்க இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நேரம் கொடுத்து அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரியமாக இருந்திருக்கு. இப்படி நீங்கள் கர்த்தருக்கு நேரம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நேரம் கர்த்தர் கொடுப்பாருங்க. ஏகப்பட்ட நேரம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நேரம் கொடுப்பார். உங்களுக்கு சில போக்குவரத்து எல்லாமே நீங்கள் எல்லா கர்த்தருக்காக சில காரியங்களை நீங்கள் செய்யறதுக்கான பாக்கியங்களை கொடுப்பார். எப்படி நீ கர்த்தருக்காக நேரம் கொடுக்கும்போது நேரம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி தான் பணத்தை நீ நிறைய கொடுத்து பாருங்கள், நிறைய கிடைக்கும். பாருங்கள், பணம் அந்த ரீதியில் தான் வேலை செய்யுது. பாருங்கள், சிலவங்க சொல்லுவாங்க, நான் இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அவங்ககிட்ட சொல்லுவாங்க, நிறைய கொடுக்க மாட்டேங்க. ஒரு விதை, அதாவது உங்கள்கிட்ட இருக்குது, கொஞ்சம் இருக்குது, அது ஒரு விதை. அதான் நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள்கிட்ட கொஞ்சமாக இருக்கிறது, ஒரு நல் வார்த்தை இருந்தாலும் அது ஒரு விதை போல் நீங்கள் விதைக்கிறீங்களா, அது நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. பணம், சிலவங்க பணம் இருந்தால் நீங்கள் கொடுங்கன்னு, எங்கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கொடுக்க மாட்டேன், அதனால தான் பிரச்சனை. உங்களிடம் இல்லை என்று சிலர் சொல்லுகிறார். பாருங்க, கொடுத்தால் நிச்சயமாக இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். பணம் ஒரு விதை போல பார்க்கணும். கொஞ்சத்தில் அதை விதைத்தது போல விதைங்க. கொஞ்சம் இருந்தாலும் அதை விதைத்து பாருங்கள். உங்களை எதிர்காலத்தை உருவாக்கும்படியாக என்னவெல்லாம் தேவையோ அதை உருவாக்கும்படியாக ஒரு விதையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட இருந்தால் நான் கொடுக்க மாட்டேனா? இல்லையா, இருக்கதை இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது 100 ரூபா இருந்தாலும் அதில் 10 ரூபாய் விதைங்க. விதைக்கும் பொழுதுதான் அது கிடைக்கும். அந்த மனதை நீங்கள் கொண்டு வரணும். எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் பாருங்கள், எல்லாருக்குமே பல கொடியாக இருக்குது. இல்லை, நீங்கள் விதையை வச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இதுலேருந்து நான் கொஞ்சம் விதைக்கிறேன். இன்றைக்கி 10 ரூபா விதைக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் 15 ரூபா விதைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அறுப்பீங்க. அதுதான் தேவனும் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எவ்வளோக்குள்ளே விதைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே அறுப்பீங்க. அதுவும் எல்லா ரீதியிலும் வேலை பெறுங்க. நீங்கள் பகை வச்சிங்கன்னா பகையை அறுப்பீங்க, நன்மை விதைச்சிங்கன்னா நன்மை அறுப்பீங்க. இதுதான் தேவனுடைய பிரமாணம். அந்த பிரமாணத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நீங்கள் விதைக்க வேண்டும், நீங்கள் விதைத்து அறுவடை பெருக வேண்டும் என்று தேவனுடைய இதை தான் சொல்கிறார். நீங்கள் பெருக வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இருக்குது இவ்வளோதான் என்று சொல்லி அதை நீங்கள் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் விதைக்கிறது நாளுக்கு நாள் நீங்கள் பெருக வேண்டும். நீங்கள் அதை உற்சாகமாக நீங்கள் கொடுக்கும்போது தான் அதனுடைய ஒரு பலனை நீங்கள் அடைவீங்க. விதைக்கிற நாளிலே உங்களது நீங்கள் யோசித்து என்ன உருவாக்க கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு புரியணும். பாருங்கள், எதிர்காலத்தை விதைப்பு போல நீங்கள் உருவாக்க முடியும். எதிர்காலத்தை நீங்கள் விதைப்பின் மூலமாக உருவாக்கலாம். விதைக்கிறது மூலமாக தான் நீங்கள் எதிர்காலத்தை உருவாக்கலாம். பாருங்கள், 3வது, விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் வாழ்க்கையின் நம்பிக்கையில் உற்சாகத்திலும் பரவசத்திலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதான் விதைப்பு அறுப்புறது. பாருங்கள், ஏனென்றால் வரப்போகிற அறுவடை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது உண்டு பண்ணுகிறது. விதைப்பு அறுப்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுகிறது. நாம் விதைத்தவுடன் ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது. விவசாயி பாருங்கள், விதைத்த உடனே அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வருது. இன்றைக்கி விதைச்சிட்டான் அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக அதை அறுக்கணும். இன்றைக்கி நான் ஒரு கொட்டை நெல் வச்சுன்னா கண்டிப்பாக 10 கொட்டை அறப்போகுது அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். 3 மாதம் எப்போ வரப்போகுது. இன்றைக்கி பாருங்கள், ஜனவரியில் விதைச்சான், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிஞ்சோடனே ஏப்ரலில் அறுப்பான். அந்த 3 மாதம் ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு உள்ளே இருக்கணும். நீங்கள் விதைச்சிருக்கீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டுங்க. நீங்கள் உண்டு. பாருங்கள், விதைக்கிறவன் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. நீங்கள் நம்பிக்கை செய்வதில் நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடறாங்க, செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்கிறது. ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், தேவன் அருமையான வழி வைத்திருக்கிறார். பாருங்கள், நீங்கள் வழியை கற்றுக்கொண்டால் போதும், நீங்கள் சோர்ந்து
சோர்ந்து விடாமல் இருக்கலாம். சோர்ந்தே போக மாட்டீங்க. நீங்கள் கர்த்தருடைய வழியை நீங்கள் கற்றுக்கொண்டால் போதும். நீங்கள் சோர்ந்து போகவே தேவையில்லை. செழிப்பு வழி இதுதான். வழியை கொள்ளலைன்னா நீங்கள் சோர்ந்து போயிருங்க. கற்றுக்கொண்டால், நீங்கள் வழியை கற்றுக்கொண்டால் போதும். நீங்கள் கர்த்தருடைய வழியை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்லுகிறார்? செழிப்பு வழி இதுதான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன். அது நான் எப்படி நீங்கள் நான் கர்த்தர் சொல்ல, நான் அதை வழி ஏற்படுத்தி அதை நான் எப்படி தெரிஞ்சு கொள்வது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டே வந்திருக்கேன். மறுபடியும் சொல்லி அதை எப்படி தெரிஞ்சு தேவனை அறிந்து கொள்வது மூலமாக தெரிந்து கொள்ளலாம். முதல்ல 2வது தேவனுடைய வார்த்தை எப்படி நீங்கள் கேட்கறது மூலமாக அதை எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்போது அதை நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்கிறீர்கள் இல்லையா? அதனால் உங்களுடைய செழிப்பு ஏற்படுத்தின வழி இதுதான். அது என்ன வழி? மறுபடியும் சொல்லுகிறேன், விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும். நீங்கள் எப்படி பெருகுவது? விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலமாக நீங்கள் பெருக முடியும். அதிகரிக்க வேண்டும். தேவன் வழி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். திடன் கொள்ளுங்கள். தேவன் சொல்கிறார், நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும். அதுதான் விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் வைக்க வேண்டும். அது ஒரு விதை போல. அதே மாதிரி எல்லா விதத்திலும், பொருளாதாரத்தில் நீங்கள் பணம் இருந்ததுன்னா பணத்தை விதைங்க. நீங்கள் கொஞ்சத்தில் இல்லைன்னு சொல்லாங்க. இருக்கதை நீங்கள் 10 ரூபா விதைக்கிங்களா, அதில் 2 மாதம் கழிச்சு நான் 20 ரூபா போடுங்க, 20 ரூபா கொடுங்க, 30 ரூபா. தேவாலயத்தில் அப்படி கொடுக்க ஆரம்பிங்க. மற்றவர்களுக்கு கொடுக்க பலனை கொடுத்து பழகி பாருங்கள். கொடுக்கறதுடைய அந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கமாக நீங்கள் கொண்டு வரணும். அதான் விதைப்பார்ப்புங்கிற பிரமம். இப்படி தான் பூமியில் வச்சிருக்கிறார் தேவன். உங்களை தலை நிமிர்க்கிற தேவனாய் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் என்னைக்கு கீழே போயிடக்கூடாது, மேலாக கொண்டு வர ஒரு தேவனாக இருக்கிறார். உங்கள் கையில் விதை இருக்க வரைக்கும், நீங்கள் விதை எப்படி விதைக்க வேண்டும் என்கிற அறிவு இருக்க வரைக்கும் நீங்கள் தரித்திர ஆகவே முடியாது. நீங்கள் செழித்து தான் ஆக வேண்டும். தரித்திரம் மீண்டும் ஐஸ்வர்யத்தில் நீங்கள் வளரலாம். தரித்திரத்தை நீக்கி நீங்கள் ஐஸ்வர்யத்தில் பெருகி வளரலாம். நம்பிக்கை கொள்ளுங்கள். பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுட்டு, விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் எல்லா ரீதியிலையும் வேலை செய்கிறது. அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கங்க. அதே இதுதான் பொருளாதாரத்திலும் வேலை செய்யும். அதைத்தான் நான் இந்த சில டாப்பிக்கை சொல்லி இந்த பொருளாதாரத்தில் கொண்டு வந்தேன் இல்லையா? இது நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு இன்னொன்றும் புரியலைன்னா திரும்ப ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நல்லாவே புரியும். பாருங்கள், தரித்திரத்திலிருந்து நீங்கள் மீண்டெடுத்து நீங்கள் ஐஸ்வர்யத்தில் நீங்கள் வளரலாம். நம்பிக்கை கொள்ளலாம். இப்படி தான் தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிறார். கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் இந்த மாதிரி யோசித்து பாருங்கள். திரும்ப இன்னொரு தடவை கேளுங்க. இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் பொருளாதாரத்தில் செழித்து வாழ்வீர்கள். குறைவே இருக்காது. இன்று இருந்தது போல நீங்கள் இல்லாமல் நீங்கள் இன்னும் தலை துவங்கி உங்களுடைய தலையை நிமிர்க்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.